சொல் அப்படிங்கிறது நமக்கு மனம் என்பதே என்ன? வெறுமன சாட்சியாக இருப்பதே உத்தமமான. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சொல்லற சும்மா இரு அப்படின்னு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறார். பேச்சுரை அறுத்தே என்று ஔவையார் தன்னுடைய விநாயகர் அகவலில் சொல்கிறார். மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று சொல்லப்படுது. மௌனம் அப்படிங்கிற ஒன்று ஒரு உயர்ந்த ஒரு கலையாக கருதப்படுகிறது. மௌன பயிற்சியை நாம் அப்பப்ப எடுத்துக்கணும். பொதுவாகவே சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் என்றால் மட்டுமே பேச வேண்டும், மற்ற நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகையும் சுட்டி காட்டுறார். சொல் அப்படிங்கிறது நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த சொல்ல நம்ம யாருக்கும் எந்த இடத்துலையும் காயம் படாத அளவு நம்ம பேசி பழக தெரியணும். நம்ம சொற்களை விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு சொல்ல வார்த்தையை விட்டுட்டோம்னா அதை நம்ம ரீவோக் பண்ண முடியாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு என்று வள்ளுவர் சொல்றார். தீ சுட்டா கூட ஆறிடும், ஆனா வார்த்தையில சுட்டுட்டா அது ஆறாது, ரொம்ப நாள் வடுவாக நீண்ட நாள் மனதுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மனதை கையாண்டு மௌனம் இருக்கும்போது சொற்களை நாம் பிரயோகப்படுத்தி பேசக்கூடாது. மனம் என்பது என்ன யோசிச்சு பாருங்க. காட்சி கூட்டல் ஓசை ஈக்குவல் டு மைண்ட்னு சொல்லலாம். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் நாம் கேட்கக்கூடிய ஓசைகளுமே பெரும் பகுதி மனதிற்கு தேவையான விஷயத்தை கொடுக்குது. நாம் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து மௌனம் இருக்கும் போது பல்வேறு விஷயங்கள் நமக்கு வரலாம். அப்ப மௌனம் இருக்கும்போது சொற்பொழிவை கேட்கலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே மௌனத்தில் இருக்கும்போது சொற்பொழிவை கேட்டால் மனதினுடைய எழுச்சியை மீண்டும் அது பூஸ்ட் பண்றது மாதிரி, அல்லது ஏதேனும் சிந்தனை தளத்துல நம்மளை தொடர்ந்து சஸ்டெயின் பண்றது மாதிரி ஆயிரும். அவங்க ஒரு சொற்பொழிவு கேட்கும்போது சில கருத்துக்களை தான் பேசுவார்கள். அந்த கருத்துக்களை பேசும்போது நம்ம மனம் அந்த கருத்துக்களை குறித்த ஒரு நிலையிலையும் சிந்திக்கிறதுலயும் இருக்கும். மௌனம் என்பது அனைத்து கருத்துக்களையும் விட்டுட்டு நம்ம வெறுமனை இருக்கிறது. அப்படி வெறுமனை இருக்கிற ஒரு நிலையை தான் மௌனம் என்று சொல்கிறோம். ஆகவே மௌனத்தின் போது சொற்பொழிவு, புத்தகங்கள் படிப்பது, டிவி பார்க்கறது, வேடிக்கை பார்ப்பது போன்றவற்றை தவிர்த்து விட்டு நம்மை நாமே பார்த்து உற்று கவனித்து அதனோடு ஒன்றுபடாமல் வெறுமன சாட்சியாக இருப்பதே உத்தமமான ஒரு விஷயம். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.